சார் பாட்டை கேட்டு அவன் டான்ஸ் ஆடுவான். அவனால் முடியாது, இருந்தாலும் சேர்ல இருந்து ட்ரை பண்ணுவான், கீழே விழுந்துடுவான். கீழே விழுந்து விழுந்து இதில் புருவத்துக்கு பக்கத்தில் 7-8 தடவை ஸ்டிச் எல்லாம் போட்டிருக்கோம். யார் மோனே அப்படின்னு கேட்டால் அது விஜய் மாமான்னு சொன்னான். அப்போ தான் அந்த மாமான்னு உள்ள ஒரு இதை கூட அவனாவே போட்டுட்டான். விஜய் சார் வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே போதும், மாற்ற விட மாட்டான். விஜய் சார் வந்து வரதை பார்த்ததும் இவன் ஆட்டோமேட்டிக்காகவே ஹக் பண்ணான். நார்மலி அவன் யாரையும் ஹக் பண்ண மாட்டான். விஜய் பாட்டை கேட்டவுடன் சந்தோஷமாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்திய பெருமூளைவாதம் பாதிக்கப்பட்ட சிறுவன். விஜய் நடித்த தற்போது வெளியாகியுள்ள கோட் திரைப்பட படப்பிடிப்பில் திருவனந்தபுரம் பகுதியில் நடந்தபோது அங்கே ரிஷான் என்ற குழந்தையை நடிகர் விஜய் சந்தித்தார். அந்த காணொலி வலைத்தளங்களில் வைரலான நிலையில் அந்த குழந்தையை விஜய் சந்தித்த பிறகு குழந்தையின் மூளை வளர்ச்சியில் முன்னேற்றம் உள்ளதாக எண்ணியிருக்கின்றனர் பெற்றோர்கள். சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் இல்லத்திற்கு குடும்பத்துடன் வந்து எப்படியாவது விஜயை சந்தித்துவிட வேண்டும் என்ற ஆவலோடு சுமார் 6 மணி நேரம் நடிகர் விஜய் வருவார், தன் குழந்தையை பார்ப்பார் என நடிகர் விஜயின் வீட்டு வாயிலில் காத்திருந்தனர். விஜயை கண்டதும் வழக்கம் போல் செயல்படும் நடத்தையை விட விஜயை கண்டதற்கு பிறகு அவரது செயலில் முன்னேற்றம் அடைந்ததாக அவரது தாயும் தந்தையும் கூறுகின்றனர். விஜயை காண்பதற்காக வெகு நேரமாக காத்து கொண்டிருந்த ரிஷான் குடும்பத்தினர் திடீரென்று வந்த விஜயின் காரை பார்த்ததும் அந்த சிறுவன் துள்ளி குதித்து ஓட முயன்றது அப்பகுதியில் இருந்த அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அது மட்டுமின்றி விஜயின் பாடலை இசைக்க அச்சிறுவன் இருக்கும் ஸ்டேரில் இருந்து எழுந்து ஆடத் தொடங்குவதும் பார்ப்போர் கண்களை கலங்க வைத்தது. விஜயின் கார் நிற்காமல் உள்ளே சென்றதால் பல மணி நேரமாக காத்திருந்த ரிஷான் குடும்பத்தினர் ஏமாற்றம் அடைந்தனர். விஜய் மாமா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? விஜய் மாமா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? இவ்வளோதான் பிடிக்குமா? இவ்வளோதான் பிடிக்குமா? நிறைய பிடிக்காதா? நிறைய பிடிக்குமா? விஜய் மாமா இப்போ வந்து உன்னை பார்த்தாருன்னா நீ என்ன பண்ணுவ? பனானா மாவு குடிப்பீங்களா? இந்த அடியில் உங்களுக்கு எங்கே பட்டுது? எப்படி பட்டுச்சு? தலையில் இந்த அடி எப்படி பட்டதுன்னு டான்ஸ் ஆடியா? டான்ஸ் ஆட முடியுமா? இப்போ இறங்கி ஆடுவியா? நான் பாட்டு போடுறேன். போடுவா, பாட்டு போடுவா. நீ வேணா பிடிச்சிக்கோ. எங்கள் சொந்த வீடு வந்து மார்த்தாண்ட பக்கம், காஞ்சாபுரம் மித்திரவிளை. பையனுக்கு ட்ரீட்மெண்ட்காக நாங்கள் வந்து கேரளாவில் கோவிட் பீரியடில் கேரளாவில் பஞ்சகர்மா பண்ணுறதுக்கு போனோம். அப்போ பார்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு, அங்கேயும் இங்கேயும் வர முடியாது. அதனால கேரளாலே செட்டில் ஆகிட்டோம். இப்போ 4 வருஷமாக கேரளாவில் தான் இருக்கிறோம். இப்போ அவனுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் எல்லாம் அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரை மாற்றிட்டு இப்போ என்ன சொல்கிறது, ஸ்பெஷல் ஸ்கூலு அவனுக்கு பிடிச்ச விஷயங்களில் அவனை மோட்டிவேட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போது கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வர்றதுக்கு காரணம் என்ன? எதுக்காக வந்தீங்க? விஜய் சாரை பார்க்கறதுக்காக தான் வந்தீங்களா இல்லை வேறு பர்பஸ்க்காக வந்தீங்களா? ஆக்சுவலாக இது அன்னைக்கு க்ரீன்ஃபீல்ட்ஸ் எடுத்து கோட் ஷூட்டிங் வந்தப்போ விஜய் சாரை வந்து பார்த்தோம். அது 3 நாள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. 4வது நாள் ஸ்பீச் கொடுக்குறதுக்காக வரும்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஃப்ரெண்டில் போக சான்ஸ் கிடச்சிது. அப்போது பையன் வந்து விஜய் சாரை பார்த்தோன்னே எழும்பி போய் நல்லா எமோஷ்னலாக கட்டி பிடிச்சிட்டான். அப்போது அதுக்கப்புறம் வந்து அவனோட மென்டல் ஹெல்த்லேயும் நல்ல சேஞ்சஸ் இருந்தது. அதாவது அவனுக்கு ஒரு காய்ச்சல் ஏதாவது வந்துட்டுன்னா ரொம்ப வீக் ஆகிடுவான் ஃபிசிக்கலாக. அப்போது அதெல்லாம் மென்டல் ஹெல்த்தில் வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணுறான். 5 வயசுக்கு பிறகு அவனோட ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னு பார்த்து அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம்.
அவன் படிக்கிற ஸ்கூல்லையும் சொல்லியிருந்தோம், வித்தியாசமாக ஏதாவது பண்ணான்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் அதில் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும்னு. ஏன்னா என்ன சொல்கிறது, படித்து டிகிரி வாங்கி அதில் இது பண்ணணும் அந்த மைண்ட் செட் எங்கள் 2 பேருக்குமே கிடையாது. ஏன்னா நாங்கள் 2 பேருமே படிச்சிருக்கோம். படித்த ஃபீல்டு நான் படித்த ஃபீல்டு ஒன்று, இருக்கிறது ஒன்று. அப்போ பையன் வந்து அவனுக்கு டேலண்ட் எங்கே இருக்கோ அங்கே ஷைன் பண்ண வைக்கணும், அதுதான் எங்களோட இது. அப்போது விஜய் சார் பாட்டை கேட்டு அவன் டான்ஸ் ஆடுவான். அவனால் முடியாது இருந்தாலும் சேரில் இருந்து ட்ரை பண்ணுவான், கீழே விழுந்துடுவான். கீழே விழுந்து இதில் புருவத்து பக்கத்தில் 7-8 தடவை ஸ்டிச்செல்லாம் போட்டிருக்கோம். அப்போது சரி இந்த டான்ஸ் பண்ணுறத ஏன் நம்ம வந்து இதாக எடுக்கக்கூடாது. அதுவும் இந்த முதல்ல நாங்கள் சோஷியல் மீடியாவில் கிடையாது. விஜய் சாரை மீட் பண்ணி இந்த பையன் வந்து வீடியோவில் வந்து பார்த்த உடனே எங்களுக்கு 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவனோட ஃப்யூச்சர் பற்றி உள்ள கவலை 2 பேருக்குமே இருந்தது. அடுத்து என்ன பண்ண போகிறோம், நமக்கு அடுத்த பையனை யார் பார்ப்பா, அந்த மாதிரி ஒரு இது எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஒரு கவலை இருந்தது. அப்போ அவனை வீடியோவில் பார்த்தப்புறம் எங்களுக்கு நம்ம பையன் வீடியோவில் வர நிறைய பேர் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது, அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொன்னாங்க, அவனுக்காக நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள், அவனோட அப்டேட்ஸ் எல்லாம் அதில் போடுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதுக்காக நாங்களும் இன்ஸ்டா யூடியூப்பில் எல்லாத்துலேயும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். அவனோட எல்லா ஆக்டிவிட்டீஸ் வீடியோ, அவன் பேசுகிறது, ஒரு இடத்துக்கு போகிறது, அவன் வந்து பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் அதில் போட்டுட்ருக்கோம். அப்போது அந்த அவன் இந்த டான்ஸ் பண்ணுறான் இல்லையா, அதை வந்து ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம் வேணும். அதுக்காக WDCயில் சான்ஸ் கொடுத்தாங்க அவனுக்கு படித்து கொடுக்குறதுக்கு. ஏன்னா மற்ற பிள்ளைங்களுக்கு டான்ஸ் படித்து கொடுக்குறதும் இவனுக்கு படித்து கொடுக்குறதும் எக்ஸாக்ட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா இவனுக்கு என்ன ரொம்ப அவங்க டெடிகேஷன், பேஷன்ஸ் எல்லாம் வேணும். ஏன்னா இவன் வந்து சில நேரம் ஒரு மூடில் இருப்பான், சில நேரம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பான், சில நேரம் அடிக்கிறது, கடிக்கிறது, இப்படி இடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், ரொம்ப ரூடாக எல்லாம் இருக்கணும். அப்போ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப ஏதோ சம்பளத்துக்காக மட்டுமே படித்து கொடுக்கணும்னு நினச்சா முடியாது. ரொம்ப டெடிகேஷன், பேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஆனால் அந்த டான்ஸ் கம்பெனியில் எங்களை சேர்த்து நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. 3 மாதம் ட்ரெயின் பண்ணாங்க. இப்போ அவன் டான்ஸ் பண்ணுற வீடியோ நாங்கள் அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீல் சேரில் இருந்து டான்ஸ் பண்ணுறான். ஆனால் நம்ம தளபதி பாட்டை போட்டு அவனுக்கு வீல் சேரில் இருக்கவும் தோணாது, எழும்பிடுவான். எழும்பினோடனே நான் போய் பிடிச்சிருவேன், என்னோடய சப்போர்ட்டில் அவன் டான்ஸ் பண்ணுவான். அப்படி நாங்கள் வந்து இப்போ அவனோட இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த டான்ஸ். அதனால அதில் வந்து நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை வயசுல வந்து அவர் விஜயை வந்து பார்த்துட்டு இருக்காரு, எந்த வயசுலேருந்து வந்து விஜய்க்காக வந்து அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு சொல்ல முடியுமா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் ரிலீஸ் வந்து நாங்கள் புதுக்கோட்டையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தோம். புதுக்கோட்டையிலேருந்து தான் நாங்கள் வந்து அவனுக்கு தேட்டரில் கொண்டு போய் காட்டி கொடுத்தோம். அந்த வாத்தி கம்மிங் பாட்டை வந்து கேட்டோன்னே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும், பயங்கரமாக டான்ஸ் பண்ணால். படம் கன்க்ளூஷன் வரைக்கும் அவன் வந்து தூங்கலை, ஸ்நாக்ஸும் கேட்கல, நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டே இருந்தான். அப்போ தான் கேட்டோம், அது யார் மானு அப்படின்னு. அது விஜய் மாமான்னு சொன்னான். அப்போ தான் அந்த மாமான்னு உள்ள ஒரு இதை கூட அவனாவே போட்டுட்டான். அப்போது அது யாருமா, விஜய் மாமா, ரொம்ப பிடிக்கும். அப்போது சரி படம் முடிஞ்சு போகலாமா, இன்னும் பார்க்கணும். அப்போ விஜய் மாமா படம் பார்க்கணும் அப்படின்னு. அடுத்து நாங்கள் டிவிலெல்லாம் ஷோ பார்த்துட்டு இருக்கும்போதும் ஏதாவது நம்ம சும்மா சேனல் மாற்றும் போது விஜய் சார் வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே போதும், மாற்ற விட மாட்டான். அது எந்த படமோ என்னதோ, ஆனால் சின்ன வயசில் உள்ள விஜய் சார்லேருந்து இப்போ உள்ள விஜய் சார் வரைக்கும் கரெக்டாக அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கான். சின்ன வயசில் உள்ள பழைய லவ் டுடே படத்தை பார்த்தாலும் இது விஜய் மாமா அப்படின்னு சொல்லுவான். இப்போ இன்றைக்கி உள்ள சாரை பார்த்தாலும் கரெக்டாக அவன் கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு சந்தோஷம் தான், எங்களுக்கு சந்தோஷம். இப்போ வந்து கோட் படம் பார்த்துருக்கீங்களா? கோட் படம் ரிலீஸ்க்கு போயிருந்தோம். ரிலீஸ்க்கு எப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஷோ காலைல 3 மணிக்கு போயிருந்தோம். ஓகே. 1 hour அவனுக்காக டிஜே அவங்க விஜய் சாங் எல்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா டான்ஸ் பண்ணான். அவனுக்காக தான் நாங்கள் நேரமே போனோம். போயிட்டு ஃபுல் கோட் மூவி பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணான். ஆனால் வீட்லேயும் சரி வெளியே போனாலும் சரி அந்த விஜய் சாரோட பாட்டு கேட்டான்னா ஆட்டோமேட்டிக்கலாக இவன் என்ன ஆவான்னா அவனை அறியாமலே அவர் எக்ஸைட்டட் ஆகும். இப்போ வீல் சேரில் கொண்டு போனாலும் விஜய் சாரோட சில சாங்ஸ் கேட்கும்போது வீல் சேர்ந்து எழும்புவோம். ஸோ அப்படி ஒரு இது கண்டுபிடிச்சோம். அதுவும் இந்த லியோ மூவி தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். லியோ மூவியில் அந்த நான் ரெடி தான் வரவா சாங்ஸ் இருக்குல்ல, அந்த சாங் தான் அந்த நான் ரெடி தான் சாங் தான் இவனோட ஒரு பயங்கர ஒரு அஃபெக்ஷன். நீங்கள் அந்த சாங்ஸ் வந்து எந்த இடத்துல போட்டாலும் அவன் வீட்டிலேருந்து ஆட ஆரம்பிப்பான். அவன் விஜய் சாரை வந்து எங்கே எப்போ விஜய் சாரை வந்து மீட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன்ஃபீல்டு ஸ்டேடியத்தில் வந்து கோட் மூவி ஷூட்டிங் கிளைமேக்ஸின் ஷூட்டிங் வந்திருந்தாரு. ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ணோன்னா இவனை மீட் பண்ண வைக்கலான்னு வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதை கேட்டு இவனும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான்.
ஸோ நாங்களும் 2-3 நாள் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியல, யாருமே அலோவ் பண்ணலை. ஸோ லாஸ்ட் நாள் வந்து இவனை சரி ஓகே அவர் ஸ்பீச் கொடுக்க வரான்னு ஒரு நியூஸ் வந்தது. சரி தூரத்துலேருந்து காமிச்சு கொடுக்கலான்னு போனோம். பட் கொஞ்சம் நல்ல பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இவனை ஃப்ரெண்டில் கொண்டு வச்சாங்க. ஸோ அப்படி தான் விஜய் சார் அப்போ அவங்க வரதை பார்த்த உடனே இவன் வீல் சேர்ந்து எழும்பிட்டான். விஜய் சார் வந்து வரதை பார்த்ததும் இவன் ஆட்டோமேட்டிக்காகவே ஹக் பண்ணான். நார்மலி அவன் யாரையும் ஹக் பண்ண மாட்டான், என்னையும் என் ஒய்ஃபையும் தவிர வேறு யார்ட்டும் இந்த அளவுக்கு அவனாக போய் கட்டி பிடிக்க மாட்டான். ஆனால் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் இன்னொரு தேர்ட் பர்சன் ஒரு ஆளை வந்து அவன் வந்து இவ்வளோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட கட்டி பிடிச்சான். அந்த வீட்டில் பார்த்தாலே தெரியும் அவன் விஜய் சார் வந்து லாஸ்ட்டில் போகிறதுக்காண்டி விடுவார், அனைவரும் விட மாட்டான். ஸோ அப்படி ஒரு அஃபெக்ஷன் அவன்கிட்ட. ஸோ அந்த மீட் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு வந்தப்புறம் தான் அவன்கிட்ட இருக்க மாற்றங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சோம். நல்ல ஒரு இன்னைக்கு விஜய் சாரை பார்க்க வந்திருக்கீங்க, எவ்வளோ ஆச்சு வந்து பார்த்த விஷயம்? வெயிட் பண்ணி எவ்வளோ ஆச்சு வெளியே? இங்கே ஆக்சுவலி விஜய் சாரை மீட் பண்ணி பார்க்க வந்தோம். மீட் பண்ணி நியர்லி ஒரு 2.5 hours ஆகுது. ஆக்சுவலி நாங்கள் சென்னைக்கு வந்தோம் அந்த ஒரு இன்டர்வியூக்கு வேண்டி. சரி ஆனால் வரும்போதே அவனுக்கு தெரியாது இன்டர்வியூக்கு வரவன. அவன் நினச்சிட்டு இருக்கான்னா நம்ம வந்து விஜய் மாமா பார்க்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு தான் அவனுக்கு தெரிஞ்சுது. வரும்போதே சொன்னான் விஜய் மாமா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து இன்டர்வியூ முடிஞ்சுது. சரி ஏதாச்சும் ஒரு வழியில் விஜய் சாரை பார்க்கலான்னு ஒரு ஆசை தான். ஏன்னா ஒரு அந்த ஃபைனல் செகண்ட் வீடியோவில் அவனோட லைஃபே வந்து டோட்டலாக மாறிடுச்சு. என்ன சொல்கிறது, டோட்டல் சேஞ்ச். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் கொஞ்ச நேரம் கூட இவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணாருன்னா மேபி நான் மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி இவன் எழுந்து நடந்தாலும் நடப்பான். ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட அவனுக்கு அஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஒரு இதுக்கு வேண்டி சரி நாங்கள் விஜய் சாரை பார்த்தா ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா அவங்ககிட்ட சில மாற்றங்கள் தெரியும் அப்படிங்கு தான் அவனை கொண்டு வந்தோம். வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ அவன்கிட்டையும் சேஞ்சஸ் வரும்னு நம்பிக்கை தான். சப்போஸ் உங்கள் குழந்தை வந்து விஜய் சாரை பார்க்காம இருந்திருந்தா இப்போ அவர் எப்படி இருந்திருப்பார்? விஜய் சாரை மீட் பண்ணாமல் இருந்திருந்தா அஸ் யூஷுவல் வீட்டில் நார்மல் ஒரு லைஃப் ரன் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவன்கிட்ட இந்த டான்ஸ் திறமை இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். நார்மலாக ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு ட்ரீட்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு ட்ரீட்மெண்ட் அப்படி தானே போயிட்டுருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.